யார் நீங்கள்? என் பேர் விக்ரம், என் பேர் ராஜா. நாங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பாலு அமிச்சார். பாலு? ஓ, புரோக்கர் பாலுவா? உள்ள வாங்க உள்ள வாங்க. என்னப்பா, நம்ம வீடு மாதிரி தானே, உட்காருங்க. மச்சி, வீடு சூப்பரா இல்ல? பாரு. கோலை கீழே போடுறோம். டே மணி, என்னப்பா? 2 காஃபி கொண்டு வாடா. சரிடாப்பா. இல்லை சார், பரவாயில்ல இருக்கட்டும். சரி தம்பி, வீடு யார் பேர்ல வாங்க போறீங்க? சார், வீடு வாங்க வரல சார், வீடு வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம். டே தம்பி, காஃபி வேணாண்டா. ஏன் சார்? வீடெல்லாம் கிடையாது, வேற இடத்த போய் பாருங்க. இந்த பால் போய் வீடு விற்கிற காலம் சொன்னா வாடகைக்கு அனுப்பிச்சிருக்கான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? வெளியே விசாரிச்சா நீங்க வீடு தரதா சொன்னாங்க. உங்களை நம்பி நாங்க வந்திருக்கோம், நீங்க வீடு கூட தரலனா? சார், ரீசனெல்லாம் சொல்லுங்க சார். ஏற்கனவே இங்க தங்கின 2 பேரை பேய் அடிச்சு கொண்டுடுச்சு. நீங்க என்ன 3ஆவதா சாக போறீங்களா? என்ன சார் காமெடி பண்றீங்க? இந்த காலத்துல பேயாவது பிசாசாது. இப்ப நல்லா வக்கனையா பேசுங்க, அப்புறம் வாயை பழந்துடுவீங்க. போலீஸ் கேஸ் ஆனா நான் தானே அலையணும். என்னங்க சார், 50,000 ரூபாய் அட்வான்ஸ். இது இருக்கட்டும் தம்பி, நான் என்ன சொல்ல சார், எங்கள் உயிருக்கு எதனா பிரச்சனை வருதுதான் சார் பயப்படுறீங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் சார், வேணா எழுதி தரோம் சார். இருடா. சரி தம்பி, எப்போ குடி வரீங்க? இன்னைக்கே இப்பவே. டே மணி, அந்த மேல் போர்ஷன் சாவி எடுத்துட்டு வாடா. சாவி எடுத்துக்கோங்கப்பா. ஓகே சார், நாங்க இங்க போர்ஷன் போறோம். பார்த்துப்பா. நாங்கள் பார்த்துக்குறோம் சார். விவேக், சொல்றத கேளு விவேக். கீழே தான் இருந்தாலும் அவ்வளவு சொன்னான்ல, இதுக்கப்புறமா கேட்காம நீ பாட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விவேக் கேட்க மாட்டானே. விவேக், விவேக், இந்த வீட்டில் ஏற்கனவே கொலை நடந்திருக்கு, மர்டர் நடந்திருக்கு, உனக்கு தெரியும்ல? அடோ பாவி, அப்புறம் என்ன கூட்டின்னு வந்த? சனி போனோம், தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதனால தான். ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் என்ன சொல்லுங்க? ஓசி சொத்துக்கு ஓசி வீட்டுக்கு ஆசைப்பட்டு வந்தல, அது ஏன் தப்பு தாங்க? ஒரு ஆடை வெட்டுறதுனா கூட அது தலையாட்டின பிறகு தாங்க வெட்டுவாங்க. இவன் அனாமத்தா பலி கொடுத்துருவான் போல இருக்கு. ஏக், ஐயோ தண்ணியோட போயிட்டானே. விவேக், சொல்றத கேள்றா, துறக்காத, விட்டுறா ப்ளீஸ். டாடி சொல்றத கேட்க மாட்டியாடா? டி டி வேணாம் டாடி, ப்ளீஸ்டா. விவேக், காத்துல எது கீழே வந்துருக்கு, அதை பார்த்து ஏன்டா பயப்படுற? லூசாடா நீ, இதுக்கெல்லாமா போய் பயப்படுவ? உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வெக்கமா இருக்கடா. போடாடி, உங்க கூட மனுஷன் கொடுப்பானா? போடா. டே மனோ, நான் மணி பேசுறேன்டா. சொல்றா, இன்னைக்கு யாரு? அந்த மேல் வீட்டில் புதுசாக குடியிருந்த 2 பேர், அவங்க தான் நைட்டு 12 மணிக்கு டார்கெட். பேய் இருக்குன்னு சொல்லியும் பயப்படாம வந்திருக்காங்கன்னா அவங்க பயத்தை டிஸ் பண்ண வேணா, அதுக்கு தான்.
ப்ளீஸ் நான் விட்டுருவேண்ணா. அப்பாவுக்கு தெரியும் சாவடிச்சிருந்தா ப்ளீஸ் நான் விளையாட்டு தான் வேணும்னா பண்ணலண்ணா. என்ன நடக்குதுங்க? யோ ஏய் கையறா மணி செட் இருந்து கையறா. யோ நீ உள்ள போடா. யோ என்னையா பண்ற நீ? வாங்க சார். வாங்க சார். கையில கல்ல வச்சிருக்க. வாங்க சார். வாங்க நான் சொல்றேன். இருந்து கையறா. உட்காருங்க சார். விடியா கல்ல வச்சு என்னடா? உட்காருங்க சார் சொல்றேன். என்ன பண்ற? நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணல. நான் ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர். என்னப்பா சொல்ற? சார் நான் ஆசைப்பட்டு எங்கள் அப்பா கிட்ட நிறைய விஷயம் கேட்டுருக்கிறேன் சார். ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான் சார், நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ஆகணும். சார் எங்கள் அப்பா ஆசைப்படி இந்த வேலையை நான் ஏற்றுக்கினேன். நான் சேர்ந்து இந்த ஒரு வருஷத்தில் நான் பெருசாக எதுவும் சாதிக்கல. அதனால தான் இந்த கேஸை என் உயிரை பண்ணி வச்சு எடுத்துருக்கிறேன். நான் எப்படியும் ஜெயிச்சிருந்தேன் சார். எனக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும். வெளில யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் சார். என்னப்பா இவ்வளோ சொல்ற? நீ இவ்வளோ சொல்லியும் நான் கேட்காம இருப்பேனா? நீ என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் செய்கிறேன். ஓகே சார் நான் கிளம்புறேன். சரிப்பா. ஹாய் விக்ரம், உங்க கேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். சொல்லுங்க விக்ரம், உங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? காலையில் தான் சார் அவர் சொன்னார். வணக்கம் தம்பி. வாங்க சார் உட்காருங்க. Hey, who is this funny man? Very comedy. சார் உங்கள் வீட்டில் Hey, wait. Actually, இந்த சாங்ல ஏகான் என்ன சொல்ல வராருன்னா, ஷட் அப். சாரி சார், உங்கள் வீட்டில் உங்களை தவிர வேறு யார் யார் இருக்கிறா சொல்ல முடியுமா? நானும் என் பையனும், அப்புறம் பக்கத்து ரூமில் லோகேஷும் அவன் ஃப்ரெண்டும் முன்னாடி மேல் போர்ஷனில் தான் இருந்தாங்க. 5 மாதத்துக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் அவன் ஃப்ரெண்டு சூசைட் பண்ணி இறந்ததுனால இப்போ அவன் கீழே தான் தங்குறான். என்ன சார் சொல்கிறீங்க? சூசைட் பண்ணிட்டாங்களா? ஆமாம், சூசைட் பண்ணிட்டான். ஏதோ ஒரு ஃபேமிலி பிரச்சனையால் சூசைட் பண்ணிட்டான். அப்பையிலேருந்து லோகேஷ் சரியாக பேசுறது இல்லை, பழகிறது இல்லை. ஆனால் ரொம்ப நல்ல பையன் சார். hey, இவர்கிட்ட கறக்க வேண்டியதுல கறந்தாச்சுல, தமிழ் போயிட்டாப்பா. ஓகே சார், நீங்கள் போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். என் வீட்டில் இருந்து என்னையே இல்லை. ஓகே விக்ரம், செத்தவன் ஒருத்தன் எம்எல்ஏவோட பையன். எவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை நீங்க முடிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. ஸோ வாட்ஸ் யூர் பிளான் விக்ரம்? இதுக்கு முன்னாடி இங்கே தங்கின 2 பேர் பற்றி பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தேன் சார். அவங்களுக்கு பகன்னு சொல்லி யாருமே இல்லை. சூசைடாகவும் இருக்க முடியாது. பிகாஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க 2 பேரும் மூச்சடிச்சு தான் செத்து போயிருக்கிறாங்க. அப்போனா இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரோ தான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணியிருக்க முடியும். அப்படி பார்த்தா வேற யாரா இருக்க முடியும்? House owner is a soft type, sir, so it can't be him. The suspect may be the house owner's son or the other tenant. என் point of view லோகேஷ் தான் சார் கொலைகாரன். No, it can't be. Just consider the householder's son.
சான்ஸே இல்லை சார், அவனா இருக்க முடியாது. Just do what I say, okay? And that's your job. சாரி சார், என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதான் சார் செய்வேன். மற்றவங்க சொல்கிறாங்களா என்னால் செய்ய முடியாது சார். நேற்று கூட அவன் பண்ணது பயம்பத்த மாதிரி தான் சார் இருந்தது. மற்றபடி அவன் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சார். ஸோ அவனா இருக்க முடியாது சார். What the hell you're doing, man? I'll give you 2 days time. அதுக்குள்ள நீ சொல்ற ஆளு நிரூபிச்சிட்டனா டிபார்ட்மெண்ட்டை பேசி நான் உனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரேன். Otherwise, I'll chuck you off. சார் நீங்கள் என்ன சார் என்ன டிஸ்மிஸ் பண்ணுறது? நானே என்ன ரிசைன் பண்ணுறேன். உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன்னும் 2 daysல நீயே தெரிஞ்சுப்ப. Anyway, good luck and goodbye. யார் நீங்க? நாங்கள் மேல் போர்ஷனில் புதுசாக கூடி வந்திருக்கோம். சரி வாங்க 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 உள்ள வாங்க ஏன் நிற்கிறீங்க? உள்ள வாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம் வந்து சார் வீட்டுக்கு வந்திருக்கோம், டீ காஃபி எதுவும் கிடையாது. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் நீங்க போங்க சார், எனக்கு மட்டும் எடுத்துனாங்க சார். பரவாயில்ல சார், உட்காருங்க சார். என்ன சார், காஃபிலாம் குடிக்க மாட்டீங்களா? என்ன கொடுமை சார் இது. சார் பக்கத்தில் எங்க ப்ரௌசிங் சென்டர்? சார் சொல்லுங்க சார். சாப்பிட்ற மாதிரி நல்ல மெஸ் எங்க சார் இருக்கு சார். இந்த 2 ஷீட் தள்ளி போனீங்கன்னா ஒரு புளியார் கோயில் இருக்கும். அங்கேருந்து ஃபர்ஸ்ட் கடை தான், ஐயர் கடை. சூப்பராக இருக்கும் சார், சூப்பராக இருக்கும். இங்கே போனால் சாப்பாடு ட்ரீம்ஸ். சார் ஒரு கிளாஸ் தண்ணி. இருக்கு சார், ஒரு நிமிஷம் சார். எனக்கும் ஓகே. என்னாச்சு? டேய் என்ன பண்ற? டேய் நம்ம வீடு இல்ல, இது லூசாடா நீ. டேய் அதான் ஏடா துறக்கற. டேய் பார்த்தாம என்னடா நடப்பற? டேய் மச்சி வா. டேய் நவரத்துல வந்துட்டாடா. டேய் வாடா வாடா. சார் என்ன பண்றீங்க? 10 கிலோ வந்துச்சு சார். ஓ உட்காருங்க சார். தண்ணி சார் சாப்பிட்றியா? நீ குடி. அப்புறம் சார் வேற என்ன? அப்புறம் சார் வேற என்ன இருந்தா நானே வந்து உங்களுக்கு சொல்லுங்க சார், என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். பாட்டில் நான் வச்சுக்கிறேன். அங்க வச்சிருங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே Bye. பாய். பை சார். மச்சான் பாட்டில் கேட்கலடா, ஓடு. சார் பாட்டில் இல்ல சார், என்கிட்டே இருக்கட்டுமே. சார் இருக்கிறதே ஒரே ஒரு பாட்டில் தான் சார். ஓகே சரி, ஓகே. உனக்கு நான் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எத்தனை கொலை பண்ணிருக்க தெரியுமா? உன்னை கொல்லுடா. ஹெவிக் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பூனைக்குட்டி மாதிரி சுத்தல என்ன பிரயோஜனம்? முதல்ல யோசிச்சிருக்கணும். என்னடா சொல்ற நீ? இங்க பார், இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. உன் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி சேலஞ்சு வேணா, ஒரு மண்ணு வேணான்னு சொல்லிடு. ஏன்டா அப்படி சொல்லணும்? ஏடா பேசு நீ? கேட்டா பெருசா டிரெக்டிவ் சொல்லிக்கிற. ஆனா ஒரு சின்ன குழந்தை யோசிக்கிறது கூட உனக்கு யோசிக்க துப்பில்ல பாத்தியா? ஏண்டா தேனு இருக்கிற மாதிரி பேசுவானே அந்த மனுஷன் கொலைகாரனா இருக்க முடியுமா? இல்ல எப்ப பார்த்தாலும் குத்தணும் கொலை பண்ணணும்னு பேசுவானே அவன் கொலைகாரனா இருக்க முடியுமா? யோசிக்க மாட்டேன். சார் என்ன பண்றீங்க? 10 கிலோ வந்துச்சு சார். ஓ உட்காருங்க. சார் தண்ணி. இது லோகேஷ் வீட்டுல எடுத்த சாவி, இது நம்ம வீட்டு சாவி. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அவர்கிட்ட சாவி இருக்கிறது என்ன பெரிய விஷயம்? ஏற்கனவே மேல் போர்ஷன்ல குடியிருந்தது தானே அவரு. அம்மா நீ பேசாத, நியாயப்படுத்தணும்னு நினைச்சு பேசாதப்பா. கிட்ட சேலஞ்சுன்னு சொல்லு. அலையும் போகுது உங்க அப்பாவோட ஆசையும் நிறைவேறாம போகுது. போதும் நேத்ரா. எங்க அப்பா என்ன எப்படி வாழ சொன்னாரோ அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னால என்ன மாத்திக்க முடியாதா? வேற எவன் பேச்சும் கேட்க மாட்டேன். எங்க அப்பா என் கூட எப்பவுமே இருக்கிறாரா, அது போதும். வேற எவனும் தேவையில்லை. சொல்றதை கேள்றடி, உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். போதுடா, நில்றாடி.
வாங்க. சார் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? நேராக போங்க. அப்புறம் செகண்ட் லெஃப்ட்லேருந்து சார் செகண்ட் ரைட் எடுங்க. அவ்வளோதான் அந்த வீடு. ஓகே. பிரபரா தெரிஞ்சு வச்சிருக்காயா? என்னாச்சு வேக்? நம்மளுக்கு வேலை கீழே இல்லைடா, வேலை மேலே தான் இருக்கு. எஸ், இந்த வாட்டி நான் தான் பண்ணேன் ராகுல். ஐயோ, உனக்கு என்னதானா பிரச்சனை? தனியா இருக்கணும்னு சொன்னேன். 5 மாசம் கீழே போய் தங்கியிருந்தேன், அதுவும் சந்தோஷத்துக்காக. அப்புறம் வேற என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஓ, கீழே தங்கி இருக்க 2 பேர் அவங்க தானே? போன வாட்டி அந்த 2 பேர் பொறுத்தல அதே மாதிரி இந்த வாட்டி அந்த 2 பேரை சமாளிச்சிடலாமா? பொறுத்தல இல்லாமா? இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? இப்ப சந்தோஷமா இருப்பியாடா? உன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். இந்த சிரிடா, ப்ளீஸ்ரா சிரிடா. Hello officer, mission complete.